ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து காஃபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் உளுந்து எடுத்து வெறும் வாணலில் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி கலந்துக்கோங்க. கைவிட்டு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் 1 கப் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அது நல்லா பொங்கி வரையில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து பாலை இதோட கலந்துடணும். இப்போ ஒரு கரண்டி போட்டு கட்டிப்படாமல் கைவிடாமல் கலக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரையில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைக்கட்டியை போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ அவ்வளோதான், கொதிச்சு வந்துருச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். சுவையான உளுந்து காப்பி ரெடி. இது பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வர இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.